இன்னைக்கு எபிசோட்ல கமலா ராதிகா கிட்ட ஈஸ்வரி கும்பகோணம் போயிருக்காங்க, நாளைக்கு வந்த உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. நீ பண்ண விஷயத்தால பிரச்சனை பெருசாக போகுதுன்னு ராதிகா சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன்னு கமலா சொல்றாங்க. செல்வி ஜெனி அமிர்தா கூட பேசிட்டு இருக்காங்க. செலியனும் எழிலும் வீட்டுக்கு வந்து இது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அதனால முன்ஜாமீன் கிடைக்காது, பாட்டி சரண்டர் ஆகுறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம வீட்டுல எல்லாரும் குழம்பி போயிருக்காங்க. கும்பகோணம் போன எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி எல்லாரோடையும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பாக்யா பாட்டியை நினைச்சு அழுகுறாங்க. பாட்டி அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணதை பத்தி வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. போலீஸ் செலியனுக்கு கால் பண்ணி ஈஸ்வரி வந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க. வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம், வேற எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. பாட்டியை நாங்களே ஸ்டேஷன் கூட்டிட்டு வரோம்னு செலியன் கேக்குறான். என்ன ஏதோ கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி கேக்குறீங்கன்னு அந்த போலீஸ் சொல்றாங்க. செலியனும் எழிலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க. கமலா எப்படா ஈஸ்வரி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையை கெடுத்தவங்க தண்டனை அனுபவிக்கிறத பார்த்து அனுபவிக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, அது உனக்கு கிடைச்சிருக்குன்னு ராதிகா கிட்ட சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.